இரும்பு வேலிகள் புதிதாக அமைக்கப்பட்டு இந்த இடத்துல யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு அனைவருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடியது ஒரு முருகன் ஆலயத்தை நோக்கி போகிறோம். வரலாற்று சிறப்பு மிக்க யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்லச்சன்னதி முருகப்பெருமான் ஆலயத்தை நோக்கி போகிறோம். அன்னதான கந்தன் ஆற்றங்கரை வேலவன் எண்ணதியின் தருவான் செல்லச்சன்னதியாருடைய சன்னதி நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வளமையாக நான் வார வீதியில் இந்த வீதி இப்பொழுது நான் சன்னிதியினுடைய பின்பக்கமான வீதியால் வந்து வந்திருக்கிறேன். அச்சுவேலியிலிருந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆவரங்கால் ரோட்டுன்னு சொல்லிடும். அச்சுவேலியிலிருந்து செல்லச்சன்னதி நோக்கி இந்த பின்பக்கத்தால் யாழ்ப்பாணத்திலிருந்து அச்சுவேலி வந்து அச்சுவேலியிலிருந்து செல்லச்சன்னதி நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் போய்கொண்டிருக்கிறேன் பின்பக்கத்தால். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொண்டைமனாறு பாலம். அந்த தொண்டைமனாறு ஆறு வந்து இதால் ஓடிக்கொண்டிருக்கு. ஆறு என்று சொல்கிறது வந்து இந்த நீர் வந்து கடலை சென்றடையக்கூடிய அந்த இடம் ஆற்றங்கரை வேலவன் என்று சிறப்பாக சொல்வார்கள். அதனால தான் இவருக்கு அந்த பேர் வந்தது. தொண்டைமனார் ஆற்றங்கரை அருகே அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய வேலவர் என்று சொல்வார்கள் சிறப்பாக. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய அளவிலான ஒரு கட்டிடம் ஒன்று நாங்கள் தூரத்திலிருந்து வரும் பொழுதே பார்த்துடலாம். ஆனால் எனக்கு இம்ம நாளாக அது என்ன கட்டிடம்ன்றது வந்து எனக்கு தெரியாது. உண்மையாகவே நான் அந்த இடத்துக்கு போகவும் இல்லை. அதே மாதிரி அந்த மரங்களில் வந்து நிறைய பறவைகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். மிக அழகான ஒரு ரம்மியமான மாலை வேளை. இந்த கட்டிடம் என்ன கட்டிடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கட்டாயம் கீழே பதிவிடுங்க. ஏனெண்டா நானும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், தெரியாதாக்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நினைக்கிறேன்னா அது ஒரு திருமண மண்டபமாக உண்டு. ஆனால் அதில் வேறு மாதிரியெல்லாம் போட்டிருக்கு. திருமண மண்டபமும் எனக்கு தெரியலை. அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தொண்டைமனாறு பாலம், அதாவது வந்து திருவிழா காலங்கள்லையும் வந்து குறிப்பாக விசேஷமான இந்த தேர் திருவிழா, அதுக்கு முன்னைய திருவிழா காலங்களில் வந்து அந்த பாலம் கதவு வந்து திறக்கப்படும். அந்த நேரம் இதால் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற நாட்களில் வந்து அது பூட்டப்பட்டிருக்கும். ஏன்னா பாதுகாப்பு கருதி. பழமையாக நான் வரக்கூடிய பாதை அந்த பாதை தான். காங்கேசந்துறை கேகேஸில் இருந்து வருவோம். அப்படி அது பொன்னாலை வீதி என்று சொல்வார்கள். அந்த வீதியால் பின்பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு ரம்மியமான சூரியன் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளை. அங்கே பாருங்க தெரியும் சன்னதியானுடைய ஆலயம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. சாதாரணமாகவே நான் நேரம் இருக்கிற நேரங்கள் எல்லாமே வந்துடும். நீங்கள் அப்படியா இன்றைய வெள்ளிக்கிழமை ஒரு இங்கே வரணும், எனக்கு வேறு வேலையிலும் இல்லைன்றதால பார்த்தீங்கன்னா இங்கே வர்றதுக்குரிய சந்தர்ப்பம். இங்கே மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்குது சன்னதியான் ஆலயத்தில். அந்த விஷயத்தையும் காண்பிக்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த காணொளி. கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மாற்றத்தை வந்து நான் பார்த்துருந்தேன். அப்படியாக இப்போ சன்னதியான் கோயிலுடைய முன்பகுதிக்கு வந்துட்டேன். பெரிய மாளிகை கோபுரம் எல்லாமே இல்லை. ஆனால் இந்த அடையாளம் இதுதான் இந்த சன்னதியானுடைய அடையாளம். இதை பார்த்தாலே எல்லாருக்கும் பக்திமயமாக இருப்பார்கள். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த மாற்றம், முன்னுக்கு வந்து ஒரு வேலி போடப்பட்டிருக்குது பாருங்கள். ஒரு இரும்பு வேலி முன்னாலே வந்து போடப்பட்டிருக்குது. முன்னர் வந்து இது இருந்திருக்கவில்லை. இப்பொழுது ஒரு 2 கிழமைகளுக்கு முன்னதாகத்தான் இந்த வேலி வந்து இங்கே அமைக்கப்பட்டது. சில வேளைகளில் சிலர் இதை பார்த்திருப்பீர்கள். பலர் வந்து பலவிதமாக கதை தந்தார்கள் இந்த வேலி போட்டதுக்கு பின்னர். அந்த ஒரு இதொன்று இருக்கின்றது, நல்லூர் சன்னதி என்று முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இது ஒரு பேசு பொருளாக அமைந்திருந்தது, மற்றும்படி ஒன்றுமில்லை. இது எதற்காக போடப்பட்டிருக்கிறதுனால் இந்த வாகனங்களை வந்து நேராக ஒன்றில் இப்போ இது போடுவதற்கு அங்காளி பக்கத்தில் வந்து வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்திவிடும். இல்லாட்டி நேர ஆலயத்திற்குள்ளே அந்த தேங்காய் அடிக்கக்கூடிய இடம் வரையும் வாகனங்களை கொண்டு வந்து நிப்பாட்டிவிடும். அதை தடுப்பதற்காக வேண்டித்தான் இந்த இடத்துல வாகனத்தை நிறுத்தவும் வேண்டாம் என்று சொல்லி அங்கே வாகனங்களை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லியும் வந்து இந்த தடை வந்து முன்னால் போடப்பட்டிருக்குது. ஒரு நல்ல விஷயம். ஏனென்றால் பக்தர்கள் அங்கே கும்பிட்டு கொண்டிருக்கைகள் இடைக்கிலால வாகனங்களை கொண்டு வரதும் அது ஒரு இடைஞ்சலை தரக்கூடிய விதத்தில் வந்து இருந்தபடியால் இந்த விஷயத்தை வந்து செய்திருக்கணும். அது மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் எல்லாமே வந்திருக்கணும். உண்மையாக என்ன பொறுத்தவரை இந்த பாதை போடுறது இல்லாட்டி இந்த வேலி போட்டு மறைக்கப்பட்டிருக்கிற விஷயம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஏனென்றால் மற்ற பக்கங்களில் வந்து கட்டு இருக்குது. அந்த கட்டுகளால் வந்து வாகனத்தை உள்ளுக்குள்ளே இறக்கலாது. இந்த முன்பக்கம் மட்டும்தான் பெரிய வாகனங்கள் உள்ளுக்கு வரதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ அதால் தான் பார்த்தீங்கன்னா இப்படியான வேலியை போட்டு செஞ்சிருக்கணும். பாதனைகளுடனும் உள்ளுக்கு போக வேண்டாம் வேண்ட மாதிரி எல்லாம் சொல்லி அது முதல் துறக்கமே இதில் ஒரு சின்ன பதாகை இருந்தாங்க. அது இப்போவும் இருக்குது. இப்போ அதில் பெரிய பதாகையும் போட்டிருக்கணும். அப்படியாக இந்த ஒரு மாற்றம் முன்னால் இடம்பெற்றிருக்குது என்றதை தான் உங்களுக்கு இதில் காண்பிக்கிறேன். அதோடு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சன்னதியானுடைய தரிசனத்தை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். வெள்ளிவேல் அழகனுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியிலையும் வந்து உங்களுக்கு காண்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அப்படியாக பாருங்கள், இதுதான் சன்னதி ஆலயம். தெரியாதவர்கள் யாருமே இல்லை. ஈழத்தில்
புகழ்பூத்த ஆலயங்களில் வரிசையில் சன்னதியானுக்கு ஒரு தனி இடமே என்று இந்த சன்னதியானில் இடம்பெறக்கூடிய அந்த பூஜைகள் பக்திகள் எல்லாம் மரபு மாறாமல் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை எந்த ஆலயங்களை பொறுத்தவரையிலையும் சன்னதியானில் இன்று வரை அந்த ஆரம்பத்தில் எப்படி பூஜைகள் வழிபாடுகள் நடந்ததோ அதே முறையில் அதே மாதிரியாக பாரம்பரியமான வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படியான இடம்தான் இந்த சந்நிதியான். எந்நிதியும் தருவான் செல்வ சந்நிதியான் என்று சொல்லக்கூடிய சந்நிதி வேலவன். இவருக்கு நிறைந்த பக்தர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாகவே முருகக் கடவுளுக்கு நிறைந்த பக்தர்கள். அதுவும் சந்நிதியான், நல்லூர் கந்தன், ஈழத்தில் இருக்கக்கூடிய பல்லூர் வட்ட முருகன், கதிர்காம முருகன், அது மாதிரி இங்கே மாவட்டபுரம் கந்த சுவாமி, நிவில் கந்த சுவாமியார், அப்படியாக பல முருகன் ஆலயங்கள் இருக்குது. முருகனுக்கு நிறைந்த பக்தர்கள் இருக்கிறார். அப்படியாக பாரம்பரியமான பற இசை முழங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்போவுமே முன்னுக்கு இந்த உண்டியலுக்கு பக்கத்தில் ஒரு ஐயா இருந்து மேளம் அடித்து கொண்டே இருப்பார். மாறி மாறி ஒருத்தர் மாறி அடிப்பார்கள். இப்பொழுது அங்கே பூஜை கதவு திறக்கப்பட்டு பூஜை இடம்பெறக்கூடிய அந்த காட்சியை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. முருகன் அருள் தந்திருக்கிறார், பாருங்கள். இங்கே வந்தோடனே இங்கே எழுதியிருக்கக்கூடிய இந்த வாசகங்களை பார்த்தோன்னே மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு தைரியமும் வந்துடும். ஜாம் இருக்க பயமே என்று முருகப்பெருமான் எங்களை பார்த்து சொல்கிற மாதிரியான ஒரு வாசகம் அங்கே இருக்கும். அதே மாதிரி அங்கே இன்னொரு வாசகம் இருக்கும். மென்னிதியும் தருவான் செல்ல சின்னதியானட்டு அங்கால கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வாயிலே இருக்கும். அங்கே தீபாராதனை காட்டப்படுகின்றது. சன்னதியானில் இருக்கக்கூடிய இந்த மணிக்கே ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த இடத்துல இருந்து மணி அடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு வயதான ஒரு அம்மா நடுகளும் இந்த இடத்துல இருந்து அடிச்சிருப்பா. இப்போ அந்த அம்மா இதில் இல்லை. அந்த அம்மா தொடர்பாக தெரிஞ்சாக்கள் கீழே பதிவு செய்யுங்கோ. ஏனெண்டா அவள் ஒரு இனிமே இல்லைண்டு வயதான ஒரு அம்மா. ஆனால் அவளுக்கு முடியாத நிலையிலே அந்த மணியை இழுத்து இழுத்து அடிப்பா. அந்த பக்தியின் வெளிப்பாட்டை காட்டிக்கொண்டே இருப்பாள். ஆனால் இப்போ அங்கே காண கிடைக்கிறது இல்லை. எங்கே என்ன விஷயம்ன்றது தெரியல. தெரிஞ்சாக்கள் கீழே பதிவிடுங்கோ. அப்படியாக இந்த சன்னதி என்னை பொறுத்தவரை நான் இன்னொரு வீடு மாதிரி தான் பார்க்கணும். ஏனெண்டா எந்த விதமான ஒரு இடையூறு தடைகளும் இல்லாமல் நாங்கள் வந்திருந்து நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்தில் எங்கே வேணுமானவர்கள் எங்களோட பக்தி பூர்வமான வழிபாட்டை நாங்கள் காட்டலாம். முருகப்பெருமான எங்கே இருந்து நாங்கள் தரிசிக்கலாம், எப்பொழுதும் தரிசிக்கலாம் என்ற ரீதியில் இருக்கும். அந்த ஆற்றங்கரையில் குளிச்சுட்டு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கணி இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். அதில் உப்பு சேர்ந்த தண்ணி இருந்தாலும் கூட என்னால் கடலோட கலக்கக்கூடிய நீர் அது. இங்கே இந்த கேணியில் அங்கே பாருங்க தீர்த்தமாடி கொண்டிருக்கணும். இதுதான் இங்கே ஒரு தனிச்சிறப்பு. அங்கே தீர்த்தமாடிட்டு இதில் கேணியில் இந்த தண்ணியில் தீர்த்தமாடிட்டு தான் உள்ளுக்கு வருவினம் நிறைந்தாடியவர்கள். அப்படியாக அது உப்பு சேர்ந்த தண்ணியாக இருந்தாலும் இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, இந்த கேணியில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும். ஒரு குடிப்பதற்கு உகந்த தண்ணியாக அன்று இல்லாமல் நல்ல தண்ணியாக இருக்கும். அந்த ஒரு பிசுபிசுப்பு தன்மை உப்பு தண்ணியில் குளித்தா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த இடத்துல குளிக்கல அந்த இது எல்லாமே இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சி பெறலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திலையும் தனிச்சிறப்பான இடம் இருக்கும். அப்படியாகத்தான் இந்த பூவரசு மரத்தடி சன்னதியான ஆலயத்தில் ஒரு தனிச்சிறப்பான இடம். இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துல இருந்து அமர்ந்து வழிபடாமல் செல்லாதீங்க. ஏனென்றால் ஆலயத்தினுடைய தோற்றம், இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடைய இடம் இந்த பூவரசு மரத்தடி. இந்த பூவரசு மரத்தடியெல்லாம் முருகப்பெருமான் காட்சி தந்தவர் கதிர்காமருக்கு. அதாவது இந்த ஆலயத்தினுடைய தோற்றத்தில் பூசகராக இருந்திருக்கக்கூடிய கதிர்காமருக்கு காட்சி கொடுத்தது முருகப்பெருமான் இந்த பூவரசு மரத்தடியில்தான். இவ்வளவு வேண்டுதல்கள் நேர்த்தி கடன்கள் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய இடம் இந்த பூவரசு மரத்தடி. நிறைந்தவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை அந்த இடத்துல கொண்டு சேர்ப்பார்கள். பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் மற்ற விஷயம் எல்லாமே கேட்பவர்கள் அதில் தான் செய்வார்கள். அப்படியாக இங்கே ஒரு புதிதாக ஒரு நிர்மாணம் உருவாகி கொண்டிருக்கு. இது பூ மாலை கட்டுவதற்குரிய இடம். மாலை அறை இல்லாட்டி பூவறை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாலை கட்டக்கூடிய இடம் இப்பொழுது புதிதாக செய்யப்படுது. சன்னதியில் இன்னும் ஒரு தனிச்சிறப்பு, வள்ளியம்மைக்குரிய தனிச்சன்னிதானம் இருக்குது. முருகப்பெருமான் எப்போ வழிவந்தாலும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். வள்ளியம்மை
முருகப்பெருமான் அந்த வெள்ளிவேல் பெருமான் எப்போ மூலஸ்தானத்திலிருந்து வெளியில் வலம் வந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே வந்து நின்று இங்கே உள்ளுக்குள்ளே வந்து இந்த வள்ளியம்மைக்கு அருகில் இருந்து பூஜை வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தான் வெளியாலே போவார். அதுதான் இந்த ஆலயத்தில் இந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. வள்ளியம்மைக்கென தனிச்சன்னிதானம் வைத்து அது எப்போ வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அது தேர் திருவிழாவுக்கு சுவாமி வெளியில் வரும்பொழுது என்றாலும் எப்போ வேண்டாலும் வந்து வள்ளியம்மைக்கு அருகில் இருந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தான் வெளியால் போவார். அது ஒரு தனிச்சிறப்பு. அப்படியாக இங்கே பழைய காலத்தில் வரையப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் எல்லாமே தத்ரூபமாக இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற சுவரில் இருக்குது. நான் இன்றைய வெள்ளிக்கிழமை வந்தபடியால் உங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து காண்பிப்போம். ஏனென்றால் பலர் வந்து இது சம்மந்தமாக தெரிஞ்சிருப்பீங்கள், தெரியாமலும் இருப்பீங்கள். அதால் தான் நிறைந்த பக்தர்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அதோட இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் சொல்கிறேன். முன்னே காணொலியிலும் இதை பதிவேற்றியிருந்தனால் சன்னிதானுடைய பின்பகுதியில், அதாவது கழிப்பறை இருக்கக்கூடிய அந்த வீதி, அந்த வீதியால் செல்லும் பொழுது வந்து ஒரு தனிச்சிறப்பான விஷயம் இப்போ நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்குது. 365 நாளிலும் இலவசமான தேநீர் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. அங்கே பாருங்க, ஒரு ஐயா எடுத்து கொண்டு போகிறார். இந்த சன்னதியான நம்பி நூற்றுக்கணக்கானவர்கள் அவன் சூழலில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவைக்கு தாகம் தீர்ப்பதற்காக காலையில் 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை நான் நினைக்கிறேன் 6 மணி வரையும் இலவசமாக தேநீர் இங்கே கொடுக்கப்படுது. நான் முன்னர் அந்த காணொலி பதிவேற்றியிருந்தேன். இன்றைய நாளிலையும் அது நடக்குதான்றதை பார்க்குறதுக்கான தான் உண்மையாக வந்தேன். இங்கே பார்க்கலாம், சுட சுட தேநீர், அது மாதிரி புதிய கப் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு தேநீரை பருவதற்காக. அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அந்த விஷயம் 365 நாளும் இங்கே செய்து கொண்டே இருக்கணும், இடைவிடாது. ஒரு அம்மா அவர் பிள்ளைகள் சேர்ந்து வந்து இந்த விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கணும். அங்கே பாருங்கள், இலவச தேநீர் வழங்கும் இடம். எவ்ரிடே டைம் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை, மன்னிக்கும், இரவு 9 மணி வரை இந்த விஷயம் வந்து செய்து கொண்டிருக்கணும். பாருங்கள், அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதையும் தாண்டி இந்த சாப்பாடு கொடுக்குறது அப்படி இப்படின்னு நிறைய செஞ்சு கொண்டே இருக்கணும். இந்த விஷயம் வந்து ஒரு தேவையான விஷயம். ஏன்னா யாரென்றாலும் இந்த தாகத்தை தீர்ப்பதுக்கு உடனே தேடுவது ஒரு பிளேண்டி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து இங்கே சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கணும். இங்கால வேலையில் நடக்குது. அப்படியாக இன்றைய நாளில் நான் வந்த இடத்துல இந்த விஷயங்கள் சிலவற்றை வந்து காட்சிப்படுத்துகிறேன். தெரியாத விஷயங்கள் சிலர் அறிஞ்சு கொண்டிருப்பீர்கள். அப்படியாக சன்னதியானுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்கோ. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.